ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற கார்த்திக்னு ஒரு பையனை பத்தி தான் நாம பார்க்க போறோம். கார்த்திக்க அவங்க அப்பா தான் தினைக்கும் கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணுவாரு. ஆனா இப்ப வர வர கொஞ்ச நாளா கார்த்திக் அவங்க அப்பாவை நீங்க ஸ்கூல்ல என்னை டிராப் பண்ண வேண்டாம், அம்மா டிராப் பண்ணட்டும், இல்லைன்னா நான் ஆட்டோல போறேன்ட்டு ராவடி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால அவங்க அப்பாவும் சரி உங்க அம்மா கூடயே போ அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவும் பேசிட்டு நீ ஆட்டோலயே உன் ஃப்ரெண்ட்ஸோட போப்பா அப்படின்னு அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கார்த்திக் அவங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னு சொன்னா அவங்க அம்மாவை மட்டும்தான் கூட்டிட்டு போவான். அவங்க அப்பாவை இல்லப்பா உங்களுக்குலாம் வேலை இருக்கும் வேண்டாம் அம்மா மட்டும் போதுன்ட்டு அவங்க அப்பா வரேன்னாலும் இவன் அலோவ் பண்ண மாட்டான். இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டி இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் இல்ல, இல்ல. அப்பாலாம் வேண்டாம். வேணா வந்து உங்க தூரமா என்னை ட்ராப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நானே போய்க்கிறேன். நான் தனியா போய்க்கிறேன். இல்ல அம்மா கூட்டிட்டு போட்டும். அப்பாலாம் வர வேண்டான்னு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். இத ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டே வந்த அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அவங்க அப்பாவும் அப்பப்ப வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம பையன் நம்மளையே அவாய்ட் பண்றான் அப்படின்னு. ஏன்னா ஒரே பையன். அதனால அவங்க அம்மா ஏன் கண்ணா இப்படி வந்து அப்பாவ எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்ற? அவரை ஏன் அவாய்ட் பண்ற? அப்படின்னாரு. அதுக்கு கார்த்திக் சொன்னா, அம்மா அப்பாவுக்கு பாரு தலை சொட்டையாயிடுச்சு. அவரை எப்படி நான் வெளியே கூட்டிட்டு போவேன்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க. ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க. உனக்கும் நீயும் வளர்ந்தீன்னா உனக்கும் இப்படிதான் ஆகணும். ரொம்ப இன்சல்ட் பண்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் நான்லாம் அப்பாவை கூட்டிகிட்டு எங்கேயுமே வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துக்கிட்டானான். அவங்க அம்மாவால அதை தாங்கிக்கவே முடியல. அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் முன்னாடி அழுகக்கூடாது அப்படின்ட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு சரி நீ தூங்கப்பான்ட்டு வெளியே வந்துட்டாங்க. அவங்க அப்பாவுக்கும் இது கேட்டுருச்சு. அவங்க அப்பாவும் சங்கடப்பட்டாரு. இருந்தாலும் அவன் சின்ன பையன் போக போக புரிஞ்சுப்பான் அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு நாள் கார்த்திக்கோட அப்பா ஒரு வயசான தாத்தாவ காப்பாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் தான் உயிரையே பணயம் வச்சு அந்த தாத்தாவ காப்பாத்தினாரு. இந்த செய்தி ஃப்ளாஷ் நியூஸா பரவ ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா சோசியல் மீடியா நியூஸ் எல்லாத்துலேயுமே கார்த்திகோட அப்பா தான் ஹீரோ ஆயிட்டாரு. அவரை பத்தி நிறைய இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க, நிறைய நியூஸ் வருது, எல்லாரும் பாராட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டு கார்த்திக்கு ரொம்ப பெருமையாயிடுச்சு. அவன் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டேய் பரவாயில்லையே உங்க அப்பா ஹீரோடா, செமையா பாப்புலர் ஆயிட்டாரு, இனிமே உனக்கு கெத்து தான் அப்படி இப்படின்னு அவனை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சதும் அப்ப இனிமே நீங்களே என்னை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல ட்ராப் பண்ணுங்கன்ட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். சரி பரவாயில்ல நம்ம பையனுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவரு ஆஸ் யூஷுவல் கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா கூட க்ளோஸ் ஆயிட்டாங்க. கார்த்திக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அவங்க அம்மா கார்த்திக் கிட்ட கேட்டாங்க, என்ன கார்த்திக் இப்பெல்லாம் வர வர அப்பா கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்ட? முன்னையெல்லாம் அவர் தலையில முடி இல்ல, சொட்டா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அவரை அவாய்ட் பண்ண, இப்போ என்ன அப்படின்னாங்க. அதுக்கு அம்மா அப்பா இப்போ ஹீரோமா, எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அவர் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாரு, எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸ் எல்லாருமே என்னைய பாராட்டுறாங்க. உனக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு நீ ரொம்ப பெருமைப்படணும்னு சொல்லி என்னை வந்து பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. நீயும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னானாம். ஓஹோ! அப்படியா கார்த்திக்?
இப்போ அவள் தலையில சொட்ட உன் கண்ணுக்கு தெரியலையா? அப்டின்னாங்களாம். அவன் அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். சரி உன் ஃப்ரெண்ட்ஸோட கண்ணுக்கும் அவள் தலையில இருக்க சொட்ட கண்ணுக்கு தெரியவே இல்லையா? எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்ற? அப்டின்னாங்களாம். அவனால பேசவே முடியல. அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க, "கார்த்திக், ஒருத்தர் ஒரு விஷயத்த சாதிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அவங்களுடைய அழகு, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய நிறத்த தாண்டி நீங்கலாம் பாராட்டுவீங்க, அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்டின்னா, நீ படிக்கிற படிப்பு ஒண்ணுமே இல்ல. அது சுத்த வேஸ்ட்டு" அப்டின்னாங்களாம். ஒரு மனுஷன நீ நிறத்த வச்சு, அவங்களுடைய உடைய வச்சு, தலையில இருக்க முடிய வச்சு நீ ஜட்ஜ் பண்றன்னா, உனக்கு ஸ்கூல்ல அப்படி என்னதான் சொல்லி தராங்க? உன்னைய நாங்க அப்படிதான் வளர்த்தோமா? உன்னைய நாங்க அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோமா? இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ பத்தி நானோ, உங்க அப்பாவோ ஏதாவது ஒரு குறை சொல்லியிருப்போமா? இல்ல அவங்க அப்பா, அம்மா பத்தி ஏதாவது நாங்க குறை சொல்லியிருக்கோமா? ம். "நீ எப்படி எங்க வயித்துல பொறந்துட்டு நீ இப்படியெல்லாம் பேசுற?" அப்படின்னு கேட்டாங்களாம். அவனால பேசவே முடியல. அமைதியா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தான். "இது பாரு கார்த்திக், இப்போ உங்க அப்பா பாப்புலர் ஆயிட்டாரு. யாரோ ஒரு தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணாரு. உயிர காப்பாத்துனாரு. அதனால அவர எல்லாரும் ஹீரோன்னு கொண்டாடுறாங்க. அதனால உன் ஃப்ரெண்ட்ஸும் கொண்டாடுறாங்க. இப்ப அவங்க கண்ணுக்கெல்லாம் உங்க அப்பா தலையில இருக்க சொட்ட தெரியவே இல்ல. அவர் மட்டும் தான் தெரியிறாரு. இனிமே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டயும் நீ போய் சொல்லு. நீயும் புரிஞ்சுக்கோ. ஒருத்தருடைய நிறத்த வச்சோ, அவங்க தலையில இருக்க முடி, இல்ல உடைய வச்சோ, இந்த மாரி கேலி, கிண்டல் பண்றது கூடவே கூடாது. அது பெரிய தப்பு. ஏன்னா, தலையில முடி கொட்டுறதுக்கு, வளராம போகறதுக்கு நெறைய காரணம் இருக்கு. அப்பா உன்னை ட்ராப் பண்ணும்போது ஹெல்மெட் யூஸ் பண்றாரு. நெறைய பொல்யூஷன் இருக்கு. நம்மளுக்கு சுத்தி இருக்கிறதுலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஏர் பொல்யூஷன் இருக்கு. அப்புறம் நாம்ப சாப்பிடுற சாப்பாடு அந்த அளவுக்கு ஆரோக்கியமானதும் இல்ல. இந்த மாதிரி பல காரணங்களால தான் நம்மளோட உடம்பு வீக் ஆகி முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் கூகுள்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கண்டத சர்ச் பண்ணி என்னென்னவோ தெரிஞ்சுக்கிட்டு ப்ராஜெக்ட்லாம் பண்றீங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்த உங்களால சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க முடியாதா? அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்களாம். அப்புறம் அவன் அழவே ஆரம்பிச்சுட்டான். நான் உன்ன ஹர்ட் பண்றதுக்காக சொல்லல கார்த்திக். நீ புரிஞ்சுக்கணும். நீயும் தப்பு பண்ணக்கூடாது. உன் கூட இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணுனாலும், நீ அத நிறுத்தணும். அவங்க தப்பு செய்ய விடக்கூடாது. அவங்க எவ்வளோதான் கேலி கிண்டல் பண்ணாலும் படிக்கிற பிள்ளைங்க அதுக்கான காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணணும். அத நிவர்த்தி செய்ய முயற்சி பண்ணணும். நிவர்த்தி செய்ய முயற்சி பண்ண முடியலைனாலும், அத முழுசா அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த மாரி கேலி, கிண்டல் பண்ணி, நீங்களும் உங்களை நோகடிச்சுக்கிட்டு, அடுத்தவங்க மனச நோகடிக்கிறது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் கார்த்திக் ஓடி போய் அவங்க அப்பாவ கட்டிப்பிடிச்சு சாரி கேட்டானாம். அவங்க அம்மாவும், அப்பாவும் அவன சமாதானப்படுத்துனாங்க. "இதுவரைக்கும் ஓகே. இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கோ" அப்படின்னாங்களாம். இதுதான் குட்டீஸ். நாம சந்திக்கிறவங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய பேரண்ட்ஸ் இந்த மாதிரி யாராவது இருக்கதான் செய்வாங்க. அதுக்காக நாம கிண்டல் பண்ணக்கூடாது. ஓகே? ஏன்னா அது ரொம்ப தப்பு. ஒருத்தருடைய அடையாளமா அவங்களுடைய திறமை பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்கள நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னா, நீங்களா எந்த காலத்துல வாழ்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் உங்க அப்பா, அம்மா உங்களோட படிப்பு சொல்லிக் குடுத்துச்சா? சொல்லுங்க. கார்த்திக்கோட அப்பா ஒரு உயிர காப்பாத்துனாருங்கிற ஒரு காரணத்துக்காக பாராட்ட போகும்போது தான், அவருக்கு இருக்கிற குறையெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியாமலே போயிடுச்சு. அவர் மட்டும் தான் தெரிஞ்சாரு. அப்படி எல்லாராலயும் சாதிக்க முடியுமா? அதுக்கான வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்குமா? சொல்லுங்க. நாம தான் இந்த காலநிலை, கால மாற்றத்தினால வர பிரச்சனைகள், பொல்யூஷனால வர பிரச்சனைகள்னால, நம்ம உடம்புல நெறைய மாறுதல்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அத வளர்ற பிள்ளைங்க நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? புரிஞ்சுகிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா, பாசமா இருக்கணும். ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். கேலி கிண்டல் பண்ணி, நீங்க உங்களுடைய தரத்த குறைச்சுக்காதீங்க.
சரியா? தேங்க் யூ கிட்ஸ்.